கிளாஸ் 12 யூனிட் நம்பர் 10 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. இந்த யூனிட்ல இருந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ் இந்த டாபிக் தான் இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸை பொறுத்த வரையில 3 ப்ராப்பர்ட்டி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோபோரோசிஸ், செகண்ட் ஒன் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ், தேர்ட் ஒன் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர். தென் ப்ரீவியஸ் வீடியோவிலே நம்ம எலக்ட்ரோபோரோசிஸ் அந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த செஷனில் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆஸ்மாசிஸ் அப்படின்னாலே செமி பர்மபிள் மெம்பரேன் நமக்கு வந்துடுவாங்க. தமிழில் இந்த செமி பர்மபிள் மெம்பரேன் அப்படின்னா ஒரு கூறு புகவிடும் சவ்வு. சிம்பிளாக நம்ம எப்படி இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஜல்லடை மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த செமி பர்மபிள் மெம்பரேன்ஸ் வழியா சொல்யூஷன்ஸ் வந்து ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைடு மூவ் ஆவாங்க. இதுதான் இந்த ஆஸ்மாசிஸ் இதோட அவுட்லைன். அப்போ எலக்ட்ரோ மீன்ஸ் என்ன சார் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியல். அப்போ எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ்னா சிம்பிளாக நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும் பொழுது சொல்யூஷன்ஸ் வந்து செமி பர்மபிள் மெம்பரேன்ஸ் வழியாக மூவ் ஆகுறாங்க. எஸ், இங்கே கொலாய்ட்ஸில் நம்ம எப்படி ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் அப்படின்றது சோல் டைப்பு கொலாய்டல் சொல்யூஷனை நம்ம எடுத்துக்கிறோம். கொலாய்டல் சொல்யூஷன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஸ்பர்ஷன் பேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம் ரெண்டுத்தோட மிக்சர் தான் கொலாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிஸ்பர்ஷன் பேஸ் அப்படின்றது சொல்யூட், டிஸ்பர்ஷன் மீடியம் அப்படின்றது சால்வெண்ட். டிஸ்பர்ஷன் பேஸா இந்த சோல் கொலாய்ட்ஸில் யார் இருப்பாங்கன்னா சாலிடும், டிஸ்பர்ஷன் மீடியமா லிக்விடும் இருப்பாங்க. அப்போ சாலிட் லிக்விட். ஸோ சாலிட் டிஸ்பர்ஷன் பேஸ், லிக்விட் டிஸ்பர்ஷன் மீடியம் ரெண்டு சேர்ந்த மிக்சர் தான் சோல் கொலாய்டல் பார்ட்டிக்கல். ஸோ அந்த சோல் கொலாய்டல் சொல்யூஷன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். செமி பர்மபிள் மெம்பரேனை நம்ம வச்சிருக்கிறோம். தென் வாட்டர் ரெண்டு கண்டெய்னரில் நம்ம ஃபில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த சோல் கொலாய்டல் பார்ட்டிக்கலுக்கு செமி பர்மபிள் மெம்பரேனுக்கு அப்புறமா வாட்டர் வந்து ரெண்டு கண்டெய்னரில் வச்சிருக்கிறோம். இந்த வாட்டரோட ஒரிஜினல் லெவலை நம்ம நோட் பண்ணிக்கணும். இது எப்பன்னா எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை அப்ளை பண்ணாததுக்கு முன்னாடியே ஒரிஜினல் வாட்டரோட லெவலை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ ஆனோட் பாசிட்டிவ், கேத்தோட் நெகட்டிவ் ரெண்டும் செட் பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியலை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த சோல் பார்ட்டிக்கிளோட சைஸு பிக்கஸ்டாக இருப்பாங்க. அதனால் இவங்களால இந்த செமி பர்மபிள் மெம்பரேன்ஸ் வழியாக மூவ் ஆக முடியாது. அப்போ யார் இங்கே மூவ் ஆவாங்க அப்படின்னு கேட்டோம்னா வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் தான் இங்கே டிஸ்பர்ஷன் மீடியமாக ஆக்ட் ஆகுறாங்க. இந்த டிஸ்பர்ஷன் மீடியமில் தான் நம்ம ஆனோட் அண்ட் கேத்தோடே செட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியலை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா இந்த வாட்டர் மாலிகுல் இருக்கிற அயான்ஸு அதோட ஆப்போசிட் சார்ஜை நோக்கி மூவ் ஆகுறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டிஸ்பர்ஷன் மீடியமில் இருக்கிற அயான்ஸு அதோட ஆப்போசிட் சார்ஜ் அயான்ஸை நோக்கி மூவ் ஆகுறாங்க ஆர் மைக்ரேஷன் ஆகுறாங்க. பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்கிற அயான்ஸு அப்படியே இந்த செமி பர்மபிள் மெம்பரேன்ஸ் வழியாக மூவ் ஆகிட்டு சோல் பார்ட்டிக்கிளே ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமா எகைன் செமி பர்மபிள் மெம்பரேன்ஸ் வழியாக மூவ் ஆகி கேத்தோட வந்து ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த டிஸ்பர்ஷன் மீடியத்துக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும். அப்போ தான் நெகட்டிவை நோக்கி அட்ராக்ஷன் நடக்கும். ஸோ சேம் சார்ஜாக இருந்தால் ரிப்பல்ஷன் இங்கே நடப்பாங்க. ஸோ அப்போது இங்கிருந்து ஒரு அயான் வந்து மூவ் ஆகிட்டு கேத்தோட வந்து ரீச் ஆகுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த அயான் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற டிஸ்பர்ஷன் மீடியமில் இருக்கிற அயான் செமி பர்மபிள் மெம்பரேன்ஸ் வழியாக மூவ் ஆகிட்டு ஆனோட வந்து ரீச் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஸ்பர்ஷன் மீடியம் அயான் நெகட்டிவாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா சோல் பார்ட்டிக்கல் மூவ்மெண்ட்டு ஆகலை. இவங்க ஸ்டேஷ்னரி ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருப்பாங்க. இங்கே மூவிங்கில் இருக்கிறது யார் அப்படின்னா டிஸ்பர்ஷன் மீடியம். டிஸ்பர்ஷன் மீடியம் நமக்கு பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா நெகட்டிவை நோக்கி மூவ் ஆகுறாங்க. நெகட்டிவ் அயான்ஸாக இருந்தாங்கன்னா பாசிட்டிவ் அயான்ஸை நோக்கி மூவ் ஆகுறாங்க. இப்படி மூவ் ஆகிற இந்த ப்ராசஸ் தான் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ். அப்படி மூவ் ஆகிருக்கும் பொழுது கண்டிப்பாக வாட்டரோட லெவல் ஒரு சைடு அதிகமாக ஆகும். ஸோ பாருங்கள், ஒரிஜினல் வாட்டர் லெவலை விட அயான்ஸு சப்போஸ் கேத்தோடில் அதிகமாக வந்திருந்தாங்கன்னா வாட்டரோட லெவலு இன்க்ரீசஸ் ஆகலாம். இல்லை மேக்ஸிமம் அயான்ஸை பாசிட்டிவை நோக்கி மூவ் ஆகிருந்தாங்க அப்படின்னா இங்கே வாட்டரோட லெவலு இன்க்ரீசஸ் ஆகலாம். ஸோ எப்படி இருந்தாலும் சரி, ஸோ வாட்டரோட லெவல் கண்டிப்பாக இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் ஆகும். அதிலிருந்து நம்ம டிஸ்பர்ஷன் மீடியமில் இருக்கிற அந்த அயான்ஸோட சார்ஜை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சோல் பார்ட்டிக்கிளோட சார்ஜை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி சார்? இப்போ டிஸ்பர்ஷன் மீடியம் செமி பர்மெபிள் மெம்பரேன்ஸ் வழியாக மூவ் ஆகிட்டு கேத்தோட ரீச் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஸ்பர்ஷன் மீடியம் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருப்பாங்களா? அப்படியே மூவ் ஆகிட்டு வரும் பொழுது பாசிட்டிவும் ரிப்பல்ஷன் இங்கே நடக்குமா? ரிப்பல்ஷன் நடக்கிறதுனால கண்டிப்பாக செமி பர்மெபிள் மெம்பரேன்ஸ் வழியாக மூவ் ஆகிட்டு கேத்தோட ரீச் பண்ணியிருப்பாங்க. அப்போது டிஸ்பர்ஷன் மீடியம் பாசிட்டிவ், கேத்தோடில் மூவ் ஆகிட்டு போயிடுறாங்க. அப்போ சோல் பார்ட்டிக்கல் என்ன சார்ஜாக இருக்கும் சார்? சேம் பாசிட்டிவாகவே இருப்பாங்க. சப்போஸ் டிஸ்பர்ஷன் மீடியம் நெகட்டிவாக இருந்து ஆனோடில் மூவ் ஆகிட்டு வராங்க இந்த செமி பர்மெபிள் மெம்பரேன்ஸ் வழியாக அப்படின்னா இந்த சோல் பார்ட்டிக்கல் கண்டிப்பாக நெகட்டிவ் சார்ஜில் இருப்பாங்க. ஸோ இந்த சோல் பார்ட்டிக்கிளோட சார்ஜை ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸுக்கு உண்டான கான்செப்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா த மூமெண்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியம் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியல். ஸோ எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸில் எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியலை அப்ளை பண்ணும் பொழுது டிஸ்பர்ஷன் மீடியம் என்ன ஆகுறாங்க அப்படின்னா மூமெண்ட்டு ஆகுறாங்க. இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ். இங்கே டிஸ்பர்ஷன் மீடியம் ends the medium carries an equal but opposite charge of that dispersed particle. ஸோ டிஸ்பர்ஸ்டு பார்ட்டிக்கலுக்கு ஆப்போசிட் சார்ஜில் இந்த டிஸ்பர்ஷன் மீடியம் இருப்பாங்க. The medium moves from opposite direction of that sole particle. ஸோ டிஸ்பர்ஷன் மீடியம் என்ன ஆகுறாங்க அப்படின்னா அதோட ஆப்போசிட் சார்ஜ் பார்ட்டிக்கலை நோக்கி செமி பர்மெபிள் மெம்பரேன்ஸ் வழியாக மூவ் ஆகுறாங்க. இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ்.